உலகின் சிறந்த காஃபி பட்டியல் ஈப்போ ஒயிட் காஃபிக்கு 10வது இடம். பிரிக்ஃபீல்ட்ஸ் கொண்டோமினியத்தில் காதலர்கள் சண்டை, சத்தம் தாங்க முடியாமல் அவர்களின் காரை மோதி தள்ளிய நபர் கைது. லுமோட் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து வேண்டத்தகாத கருத்து, சமூக ஊடக பயனருக்கு எதிராக விசாரணை. ஜொகூர் பாருவில் கொண்டோமினியத்தில் இருந்து விழுந்த 5 வயது சிறுமி பலி. குவாலா குபு பாருவில் ஹரிராயா பொது உபசரிப்பு தேர்தல் குற்றமாக வகைப்படுத்தப்படலாம் என எச்சரிக்கிறது பெர்சி. வணக்கம். குவாலா குபு பாருவில் நாளை மாலை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹரிராயா பொது உபசரிப்பு 1954ஆம் ஆண்டு தேர்தல் குற்றச்சட்டத்துக்கு எதிரானதாக வகைப்படுத்தப்படலாம் என பெர்சே எச்சரித்துள்ளது. நாளை குவாலா குபு பாரு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினத்தன்று நடைபெறும் அந்த நிகழ்ச்சியின் போது விருந்து உபசரிப்புடன் ஹரிராயா அன்பளிப்பு பணம் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளும் இடம்பெறும். தேர்தல் காலத்தில் 1954ஆம் ஆண்டு தேர்தல் குற்றச்சட்டத்தின் 8வது பிரிவின் கீழ் உணவு கொடுப்பது அல்லது பரிமாறுவது அல்லது 10வது பிரிவின் கீழ் டுவேட்ராயா அன்பளிப்பு பணம் கொடுப்பது ஆகியவை குற்றமாகும் என அந்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஓர் அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது. ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரி கலந்து கொள்ள அந்த பொது உபசரிப்பிற்கு சுமார் 25,000த்திற்கும் அதிகமானோர் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவாலா குபு பாரு சட்டமன்ற உறுப்பினரான DAPயின் லீ கி ஹியோங் கடந்த மாதம் புற்றுநோயால் காலமானதை அடுத்து அங்கு மே 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பேரா லுமோட்டில் அண்மையில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து இழிவான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் எக்ஸ் சமூக ஊடக கணக்கு பயனர் ஒருவருக்கு எதிராக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிறு குற்றச்செயல் சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டங்களின் கீழ் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜாயின் தெரிவித்தார். அந்த கூற்றை பதிவிட பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கைபேசி ஒன்றும் அந்நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அச்சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை முழுமை பெற்று தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள வேளை மேல் நடவடிக்கைக்காக காத்திருப்பதாகவும் ஷுஹைலி சொன்னார். சம்பந்தப்பட்ட நபர் வெளியிட்ட கூற்று தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை கரியான் மாவட்டத்தில் போலீஸ் புகார் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அச்சம்பவம் தொடர்பில் யூகங்களை வெளியிட வேண்டாம் எனவும் ஷுஹைலி பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. LHDN எனப்படும் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் 2023ஆம் ஆண்டுக்கான வருமான வரி மின் படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை பெற்ற தனிநபர்கள், குறிப்பாக அறிவுசார் அல்லது நிபுணத்துவ பணியாளர்கள், முக்கிய பதவிகளை வகிக்கும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் மற்றும் குடியுரிமை இல்லாத நபர்களுக்கும் அது பொருந்தும் என உள்நாட்டு வருமான வரி வாரியம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் அந்த காலக்கெடு நீட்டிப்பில் குடியுரிமை இல்லாத தனிநபர்கள், அறிவுசார் பணியாளர்களும், நிறுவனங்களும், தோட்டங்களும் மற்றும் அது சார்ந்த இந்து குடும்பங்களும் அடங்கும். லாபுவான் நிறுவன முதலாளிகள் மற்றும் லாபுவான் அல்லாத நிறுவன முதலாளிகள் ஆகிய பிரிவுகளுக்கான 2023 மதிப்பீட்டு ஆண்டிற்கான மின் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதிக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் மின் படிவங்களை முறையாக சமர்ப்பிப்பதன் வாயிலாக வருமான வரியை செலுத்த முடியும் என்பதோடு கூடுதல் தொகையையும் திரும்ப பெற முடியும். அதனால் அபராதத்தை தவிர்க்க முறையாக வருமான வரி படிவத்தை சமர்ப்பிப்பதோடு சுய விவரங்களையும் வங்கி கணக்கு எண்ணையும் சரிபார்த்துக் கொள்ளுமாறு. る பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். 2023 மதிப்பீட்டு ஆண்டிற்கான மின் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதிக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் மின் படிவங்களை சமர்ப்பிப்பதன் வாயிலாக வருமான வரியை செலுத்த முடியும். அதனால் அபராதத்தை தவிர்க்க முறையாக வருமான வரி படிவத்தை சமர்ப்பிப்பதோடு சுய விவரங்களையும் வங்கி கணக்கு எண்ணையும் சரிபார்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் இன்று சிறுரக விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்கியது. அந்த விமானம் புறப்பட்ட அடுத்த 2 நிமிடங்களுக்குள் அவசரமாக தரையிறங்கியது. டைமண்ட் DA-42 சிறுரக விமானத்தில் இருந்த 2 விமானிகள் டெக்ஸ்ட்ரேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தை பாதுகாப்புடன் தரையிறக்கியதாக மலேசியா பொது விமான நிர்வாகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து நூர் அஸ்மான் பின் மஹ்மூத் தெரிவித்தார். அந்த விமானம் காலை 8:26 மணி அளவில் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 2 நிமிடங்களில் அவசரமாக தரையிறங்குவதற்கு விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரத்துடன் தொடர்பு கொண்டதை தொடர்ந்து காலை மணி 8:28 அளவில் தரையிறங்கியதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் நூர் அஸ்மான் தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். டேஸ்ட் அட்லாஸ் சுற்றுலா வழிகாட்டி வெளியிட்டுள்ள உலகின் 39 சிறந்த காஃபிகளின் பட்டியலில் ஈப்போ ஒயிட் காஃபி 10வது இடத்தை பிடித்துள்ளது. டேஸ்ட் அட்லாஸ் பார்வையாளர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஈப்போ ஒயிட் காஃபி அந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக ஈப்போ மாநகர மன்ற தலைவர் டத்தோ ருமைசி பஹ்ரீன் கூறியுள்ளார். மார்ச் 15ஆம் தேதி டேஸ்ட் அட்லாஸ் வெளியிட்ட பட்டியலில் ஈப்போ ஒயிட் காஃபி அந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. அதன் வாயிலாக உலகின் மிகவும் பிரபலமான காஃபி தயாரிப்புகளில் ஒன்றாகவும் அது பட்டியலிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் கிரீக்கின் எஸ்பிரஸோ ஃப்ரெடோ முதல் இடத்தை பிடித்துள்ள வேளை கியூபாவின் கேஃபே குபானோ 2வது இடத்தை வகிக்கிறது. இந்தியாவின் ஃபில்டர் காஃபிக்கு 3வது இடம் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கொண்டோமினியம் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் காதல் ஜோடி ஒன்றின் காரை மோதி தள்ளிய ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். முதலில் அந்த குடியிருப்பில் உள்ள வீடொன்றில் காதலர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சினமடைந்த அவ்வாடவர் பின்னர் கார் நிறுத்தும் இடம் வரை அச்சத்தம் தொடர்ந்ததால் சினமடைந்து அவர்களின் காரை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பான 27 வினாடி காணொளி ஒன்று நேற்று தொடங்கி வைரலாகி உள்ளதை போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் குமஷரிமான் மஹமூத் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் 40 வயது ஆடவர் ஒருவரிடமிருந்து புகார் கிடைத்திருப்பதையும் மஷாரிமான் உறுதிப்படுத்தியுள்ளார். அச்சம்பவம் இம்மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் மணி 2:15 வாக்கில் சம்பந்தப்பட்ட காதல் ஜோடி தங்கள் வீட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது நிகழ்ந்துள்ளது. அதே வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த சந்தேக நபர் அவர்களின் வாக்குவாதத்தால் முதலில் எரிச்சல் அடைந்துள்ளான். அந்த சத்தம் வாகனம் நிறுத்தும் இடம் வரை தொடரவே சினமடைந்த அவன் அவர்களின் காரை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. எனினும் அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. கார் மட்டுமே பழுதடைந்தது. அச்சம்பவம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை தொடங்கி விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவ்வாடவனுக்கு எதிராக ஏற்கனவே பழைய குற்றப்பதிவுகள் பல இருப்பது தெரிய வந்துள்ள வேளை அவன் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவன் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜோகூர் பாருவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 6வது மாடியிலிருந்து சுயநினைவு அற்ற நிலையில் மீட்கப்பட்ட 5 வயது சிறுமி உயிரிழந்தார். 2 நாட்களுக்கு முன் மாலை மணி 6:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தனது மூத்த மகள் 11 வயது மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வர தாய் சென்றிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர் தன்னுடன் பிறந்து 4 மாதங்களே ஆன தனது 3வது மகளை உடன் அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த 5 வயது சிறுமி துயில் கலைந்து எழுந்து பூட்டப்படாமல் இருந்த வீட்டின் பால்கனி கதவை திறந்து மதில் சுவர் மேல் ஏறி 12வது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. தலை மற்றும் உடலில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அச்சிறுமி உயிரிழந்ததை ஜோகூர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட 32 வயது பெண் பின்னர் போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குழந்தையை புறக்கணித்தது அல்லது அலட்சியம் செய்த குற்றங்கள் தொடர்பில் சிறார் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்லாங்கூர் செப்பாங் ஜலான் நிலாய் சாலாக் திங்கி புக்கிட் சாங்காங் சாலையில் 5 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. அவ்விபத்தில் சிக்கிய லோரி ஒன்று அடுக்கு சாலையிலிருந்து குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் சில மணி நேரங்களுக்கு லோரியிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி வழியில் துடித்த காணொளி ஒன்றும் வைரலாகியுள்ளது. நேற்று காலை மணி 10:30 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்த வேளை லோரி ஒன்று, ட்ரெய்லர் ஒன்று, SUV பல்நோக்கு வாகனம் ஒன்று உட்பட 2 கார்களும் அவ்விபத்தில் சிக்கியதை செப்பாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் கமருல் அஸ்ரான் ஒன் யூசுப் உறுதிப்படுத்தினார். சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவ்விபத்து விசாரிக்கப்படுகிறது. தகவல் அறிந்த பொதுமக்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
முன்னதாக பூனை ஒன்று நடமாடுவதாக நம்பப்படும் சாலையின் இடதுபுற பாதையில் கார் ஒன்று திடீரென நிற்பதை காட்டும் வாகன டேஷ்கேம் வீடியோ பதிவு வைரலானது. எனினும் அக்காரை மோதுவதில் இருந்து தவிர்க்க முயன்ற லோரி ஒன்று பிரேக் பிடிக்க முடியாமல் அடுக்கு சாலையிலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளான வேளை இதர வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. ஜொகூர் பாசேர் குடாங்கில் வீடு புகுந்து கொள்ளையிட முயன்ற உள்ளூர் ஆடவன் கையும் களவுமாக பிடிபட்டான். புதன்கிழமை இரவு கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து 20 வயது அவ்விளைஞன் தான் திருட போன வீட்டில் வைத்தே கைதானதாக ஸ்ரீ ஆலா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். கைது நடவடிக்கையின் போது முரண்டு பிடித்த அவ்வாடவன் தப்பித்தோட முயன்று தோல்வி கண்டான். அவனிடம் இருந்து இறைச்சி வெட்டும் கத்தியும் சாக்லேட் நிற பிளாஸ்டிக் நாற்காலியும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை ஆயுதமாக கொண்டுதான் அவன் கைவரிசை காட்டி வருவது தெரிய வந்துள்ளது. அவனை ஞாயிற்றுக்கிழமை வரை தடுத்து வைத்து விசாரிக்கவும் நீதிமன்ற ஆணை பெறப்பட்டிருப்பதாக முகமது சுஹைமி சொன்னார். சந்தேக நபர் ஏற்கனவே போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கியவன் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்நபர் கைதாகும் காணொளி முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் உள்ள இந்து ஆலயத்தில் மகோற்சவத்தை முன்னிட்டு சித்திரை தமிழ் புத்தாண்டு மகோற்சவ திருவிழாவில் தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற இசை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்தேறியது. சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ஏப்ரல் 14ஆம் நாளன்று பெர்த் இந்து ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மகோற்சவ நிகழ்வில் உச்சகட்டமாக ஏப்ரல் 16ஆம் தேதியன்று தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற நிகழ்ச்சி முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டதோடு பக்தர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றதாக பெர்த் இந்து ஆலயத்தின் செயலாளர் டாக்டர் ஜெயசீலன் மாரிமுத்து தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்டு முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த ஆலயம் பெர்த்தில் இந்துக்களிடையே பிரபலமாக திகழ்ந்து வருகிறது. பன்னிரு திருமுறை மற்றும் தேவார பாடல்களை ஆஸ்திரேலிய இந்துக்கள் அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மெல்பர்னை சேர்ந்த நாதஸ்வர வித்வான் SP பாலன், தமிழ் வித்வான் R பிரசாத் ஆகியோருடன் தமிழகத்தைச் சேர்ந்த தேவார இசைமணி மு பார்வதிநாதன் ஓதுவார் பன்னிரு திருமுறை மற்றும் தேவார பாடல்களை பாடி நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தார் என கெடா BMR தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பட்டம் பெற்ற பின்னர் நியூசிலாந்தில் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டு இன்று சிட்னியில் சீனியர் அறிவியலாளராக பணியாற்றி வரும் டாக்டர் ஜெயசீலன் வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். பொதுவாக பெர்த்தில் உள்ள இந்து சிவன் ஆலயம் இந்துக்களிடையே பிரபலமான ஒன்றாக திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்வில் 5000 பக்தர்கள் கலந்து கொண்டதையும் அவர் பெருமையோடு தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமின்றி நேபாளம், இந்தியா மற்றும் உலகின் பல நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவில் பணியாற்றி வரும் வெளிநாட்டு இந்துக்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வார்கள் என்றும் கூறினார். அந்த வகையில் தமது தலைமையில் முதல் முறையாக ஏற்பாடு செய்த தமிழோடு இசைநாதம் மறந்தறியேன் நிகழ்ச்சியும் பக்தர்களிடையே நல்ல ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றதாக ஜெயசீலன் கூறினார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.